அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வணிகன் யூடியூப் சேனல். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல் ஒர்க் ஆச்சா, மண்டே வாட்ச் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் லெவல் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: இந்த சேனல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நான் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும். ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் மூலயமா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், சேம் அதே தான். நேற்று போஸ்ட் மார்க்கெட் வீடியோலே பார்த்தீங்கன்னா இன்னையோட ரீடெஸ்ட் லெவலை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதை தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. வழக்கம் போல தான் நம்மளுடைய லெவலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். நேற்று போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் கொடுத்த நிஃப்டியோட 2 அப்கமிங் லெவல் 23,735. அந்த லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனா. பட் ஓப்பன் ஆன அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்கேன்லேயே பாருங்க, போய் அந்த லெவல் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவலை தொட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஸோ நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் லெவல் தொட்டுட்டான். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் 56,250. அந்த லெவலும் பாருங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்கேன்லேயே ரீடெஸ்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 75,920. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்கேன்லேயே ரீடெஸ்ட் பண்ணிட்டான். மார்க்கெட்டு கீழே ஓப்பன் ஆனாலும் அந்த லெவலுக்கு எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான்னு பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் தொட்டுட்டு செகண்டாக நம்ம லெவல் ஒன்று கொடுத்துருந்தோம் 75,525. அந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருந்த லெவல், அந்த லெவலையும் டெஸ்ட் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மிட்காப்பும் நம்ம லெவல் கொடுத்துருந்தோம் 14,300. அந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கொடுத்த 4 இண்டெக்ஸோட லெவலும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ நம்ம சார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன நடந்தது பாருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லெவல் என்ன சொல்லியிருந்தோம், 23,735. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பாருங்க அந்த லெவலை தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த லெவல் லைனுக்கு கீழே மார்க்கெட் போகிற பட்சத்தில் 23,600 இந்த லெவலை தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு நம்ம லைவ் ட்ரேடிங்கில் சொல்லியிருந்தோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 பாயிண்ட் நம்மளுக்கு புட் சைடில் கொடுத்துருக்கான். ஸோ இது ஒரு ட்ரேட் என்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தவிர மற்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போதே நான் சொன்னேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் தான், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவான். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணானா இந்த லெவலில் இருக்குது, இந்த கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொன்னேன். இந்த கேண்டில் வரைக்கும் வருவான். இந்த கேண்டிலை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நல்ல பையர்ஸ் வந்தாங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,735 இந்த லெவலில் தொடுறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கான டாப் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருந்தேன். எதுக்காகனா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுனால ஸோ மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வரும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அது பிரகாரம் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140 பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் வந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு போது ஒரு தேர்ட் ட்ரேட் இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனவொடனே நான் என்னோட ஒர்க் பர்சனல் ஒர்க் ஒரு 2 மணிக்கு வெளியே போகிற வேலை இருந்ததுனால ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் பாருங்களேன், நான் ஆக்சுவலாக எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலேயே போகல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ எந்த அளவுக்கு பாருங்க, நம்ம போதும் சொல்லிட்டு வெளியே வந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன், எப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் பார்க்காதீங்க. நம்ம போகிற லெவல் அந்த ரீச் ஆகிற லெவலை எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரதான் புத்திசாலித்தனம். ஸோ இதை நான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்மலாம் ரீட்டைலர், நம்ம ஆப்ரேட்டரோட பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா மோத முடியாது. ஸோ அவங்கலாம் வந்து பல லட்சம் கோடி வச்சுட்டு ட்ரேட் பண்றாங்க. ஸோ நம்ப அவங்க போற ரூட்ல எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ராஃபிட் மட்டும் எடுத்துட்டு வெளிய வந்து புத்திசாலித்தனம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவலுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் கேப் வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இத தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ கம்மிங் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹாலிடே. இதோட மண்டே தான். ஸோ மண்டே அன்னைக்கு என்னென்ன லெவல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து இது எல்லாமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து ஒரு 128 பாயிண்ட், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 140 பாயிண்ட், அப்புறம் இங்கேருந்து ஒரு 90 பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 சாரி 350 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ மண்டே அன்னைக்கு என்ன லெவல்லாம் ரீடெஸ்ட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,600. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? மண்டே இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸை எந்த சைடு வந்து பிரேக் பண்றான் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 23,600 இதை பிரேக் பண்ற பட்சத்துல தான் நம்மளுக்கு ஃபர்தரா வந்து ஃபுட் சைடு வந்து ஃபால் எதனா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஏதாவது ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அது பிரகாரம் பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த பாக்ஸ் எந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்றானோ அந்த சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த பாக்ஸை கீழே பிரேக் பண்ற பட்சத்துல 23,600 இந்த லெவல் வந்து போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல மேல இருக்க இந்த லெவல் 23,870. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ வழக்கமாக நான் சொல்கிற விஷயந்தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து லைவ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இதையும் நோட் பண்ணுங்க. மந்த்து லாஸ்ட் வீக்கும் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்ஸ்டிடியூஷன் அவங்க எஃப்ஐஎஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் புதிய பொசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டைவர்ஜென்ஸு பொசிஷன் ரோல் ஓவர் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரீட்டைலர்ஸ் வந்து ட்ரேடு வந்து இந்த மாதிரி பொசிஷன் ரோல் ஓவர் டைவர்ஜென்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆனாலும் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோலாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து வாரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கான மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்காம இருக்காது அப்படிலாம் கிடையாது. மூவ்மெண்ட் கொடுப்பா. நான் ஆல்ரெடி சொல்கிறது தான். 80% செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டும் 20% வந்து பார்த்தீங்கன்னா பயர்ஸ்க்கான மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸை எந்த சைடு வந்து பிரேக் பண்ணுறான்னு பார்க்கலாம். பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த லெவலை வந்து மேலே பிரேக் பண்ணால் இந்த லெவலில் தொடுவோம், கீழே பிரேக் பண்ணோன்னா இந்த லெவல் தொடுவோம் சொன்னேன். இல்லாத பட்சத்தில் இதுக்குள்ளே தான் இந்த 2 லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியாக இருந்தால் கூட இருக்கலாம். ஸோ கம்மிங் டேஸில் வந்து நம்மளுக்கு மண்டே வந்து சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மண்டே வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டல் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே தான் மற்ற இண்டெக்ஸ்க்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள் இதில் என்னன்னா நான் வந்து டெலிகிராமில் வந்து ஒரு விஷயம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த விஷயம் வந்து பாருங்கள் அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டு மேலே ட்ரேட் ஆகுறது ஒரு ட்ராப்பாக நான் பார்க்குறேன். இது எங்கே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா, ஜூலை 17, அதாவது போன ஃப்ரைடே அன்றைக்கே வந்து நான் சொன்ன விஷயம். ஸோ ஆல்ரெடி வந்து முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் சொன்ன விஷயம் தான் இதையும் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன சொன்னனோ அந்த விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆகுறது ஒரு ட்ராப்பாக நான் பார்க்குறேன். நிஃப்டி 50 24,300க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் புல்லிஷுக்கு மாற வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அவன் சஸ்டெயின் ஆனான். பட் அதுவே எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. அதனால வந்து நான் என்ன சொன்னேன், இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டி 50 23,735 தொடாம புல்லிஷுக்கு மாறாதுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் மேலே போனாலும் கீழே வந்து தான் ஆகணும். ஸோ நம்ம லெவலை எப்போ வந்து தொட்டுறாங்க, போன ஃப்ரைடே அன்னைக்கு சொன்ன அந்த லெவலை
இந்த ஃப்ரைடே அன்னைக்கு வந்து கரெக்டாக வந்து தொட்டிருக்கான். புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது பாருங்க. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9:44க்கே வந்து இது போஸ்ட் பண்ணிட்டேன். ஓ சாரி, 9:44 இல்லை, 9:26, 9:26க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அன்னைக்கு தான் வந்து நான் வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் மார்க்கெட் ஒரு பெரிய மூவ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் எப்போ பாருங்க, ஜூலை 17 தான். ஸோ போன ஃப்ரைடே அன்னைக்கு சொன்ன விஷயம் இப்போ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாருங்க. கிட்டத்தட்ட நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா போன ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம சொன்னோம். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 760 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கான். இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பாருங்க, அவன் எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கான் பாருங்க. பேங்க் நிஃப்டி இது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை அனலிசிஸ் பேக் டெஸ்ட் மூலியமாக தான் வந்து நான் வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு புரிய வரும். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கண்மூடித்தனமாக எந்த ஒரு என்ட்ரியும் போயிட்டு எடுக்காதீங்க. ஸோ நான் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி வந்து மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 57,125. ஸோ இந்த லெவலை வந்து தோறதுக்கான பாசிபிலிட்டி, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே போனால் இந்த கேப் தோறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு அப்கமிங் லெவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸு. ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 லெவலை வந்து டச் பண்ணிட்டான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் இங்கே மேலே வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் மேலே வந்ததுன்னா இந்த இடத்த வந்து தோறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் ஏன் மேலே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கான். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஒரேடியாக கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. ஸோ மண்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபர்தராக நான் சொல்கிறது தான், கீழே வரணும்னா 23,600 நம்மளுடைய நிஃப்டியோட லெவல் அது பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் ஃபர்தராக ஃபால் வரும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 76,400 அப்கமிங் லெவல். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சொன்ன மாதிரியே பாருங்கள், டைவர்ஜென்ஸில் தான் முடிஞ்சுக்கு. டைவர்ஜென்ஸ் பொசிஷன் ரோல் ஓவர். ஸோ டைவர்ஜென்ஸ் பொசிஷன் ரோல் ஓவர்னா என்னன்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ட்ரேட் ஆகுது வந்து டைவர்ஜென்ஸு. 7 இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் மற்ற இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இந்த மாதிரி மிக்சடாக இருந்ததுன்னா அது வந்து பொசிஷன் ரோல் ஓவர் சொல்லுவாங்க. அதாவது பை பண்ண ஷேர் வந்து செல் பண்ணுவாங்க, செல் பண்ணதை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து மார்க்கெட் வந்து அதையும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான், மார்க்கெட்டு மேலே போனாலும் கீழே வருவான், கீழே போனாலும் மேலே வருவான். ஸோ அதே மாதிரி சினாரியோ தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் லெவல்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுத்துக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மண்டே அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி.